கவின் என்பவர் வந்து ஆறுமுகலம் மங்கலம் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர். ஒரு நல்ல ஒரு இளைஞர். ஐடி கம்பெனில வேலை பார்க்குறாங்க. சென்னையில தான் வேலை பார்க்குறாங்க. ஒரு ஒரு பெண்ண லவ் பண்றாங்க. அவங்க தம்பி வந்து சுஜித் என்பவர் வந்து அவர படுகொலை செஞ்சிருக்காங்க. அதாவது மாப்பிள்ளையே மச்சான கொன்னுட்டாங்க. இதுதான் உண்ம. எப்படின்னா, இந்து ஆக்ட் படி நான் உன்ன திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலே, அது திருமணத்திற்கு ஒப் சமம் தான். அப்படியா? ஆமா. இந்து ஆக்ட்ல அது உண்டு. அ அப்படிங்கும்போது, அவங்க 2 பேரும் காதல் லவ் பண்ணியிருக்கிறாங்க. மேரேஜ் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கண்டிப்பா திருமணம் பண்ணியிருப்போம்ன்னு. அப்போ அது வந்து ஈக்குவல் டூ திருமணத்துக்கு ஈக்குவல் தான். அப்போ இது வந்து மச்சான், மாப்பிள்ளைக்கு உண்டான பிரச்சனை. மாப்பிள்ளை வந்து மச்சான ஆணவ படுகொலை பண்ணிட்டாரு. இப்ப இது வந்து தொடர்ந்து இந்த ஆணவ படுகொலை நடந்து கொண்டே தான் இருக்குது. நம்ம உடுமலை சங்கர்ல இருந்து, நம்ம அண்ணன் இளவரசன்ல இருந்து இதுல வந்து கன்டினியூஸா இந்த படுகொலை நடந்துட்டு தான் இருக்கு. இந்த படுகொலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமான்னு கேட்டா, இ இந்த ஏடிஎம்கேவா இருக்கட்டும், இல்ல திமுகவா இருக்கட்டும் 2மே பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? இவங்க வந்து சாதி ஆணவ படுகொலைக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா இவங்களுடைய வோட் பேங்க் போயிரும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா அவங்களுடைய வோட் பேங்க் போயிரும். பேலன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காண்டி இதுக்கு வாயே தொறக்க மாட்டாங்க. இதுக்கு வந்து இந்த ஆணவ படுகொலைக்கு முட்டு தான் குடுப்பாங்க.